ஹாய், தீபாவளி ஸ்வீட்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது பூந்தி லட்டு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட 1/2 லிட்டர் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சக்கரை பாகுக்கு 1/2 கிலோ சுகர் எடுத்துக்கிட்டேன். அது கூட 1/4 லிட்டர் தண்ணி விட்டு ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கூடவே ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கொதி விட்டு சிரப் ஸ்டேஜ் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூந்தி கரண்டியில் 1 கரண்டி மாவு விட்டு கட்டி விழாமல் நல்லா தேய்ச்சி விடலாம். இப்போ பூந்தி ஹாஃப் பாயில் தான் வேகணும். மொறுன்னு வந்துச்சுன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ ஹாஃப் பாயில் வெந்தோடனே அந்த பூந்தியெல்லாம் அந்த சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ இது கூடவே கற்கண்டு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், இது ஆப்ஷனல் தான். ஒரு சிலருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸோ இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போது அழகாக லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்வீட்டான லட்டு ரெடி. இது போல் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.